வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, அது மட்டுமே கிடையாது குரூப் 4ல் என்ன கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அளவில்லாமல் ஓயாமல் கோச்சிங் சென்டர்களால் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு உடனடியாக வெளியிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் எல்லோருக்குமே ரிசல்ட் வச்சுருவாங்க. அக்டோபர் முதல் வாரத்தில் கவுன்சிலிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. என்ன தகவல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துட்டுருக்கு. ஸோ குரூப் 4ல் கூடுதலாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றதையும் பார்க்கலாம். பல கோடிகளை கல்லா கட்டும் கோச்சிங் சென்டர்களால் மாணவர்கள் தேர்ச்சி அடைகிறார்களா? உண்மையான தகவல் என்ன பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய குரூப் 4 உடைய தேர்வுகள் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்றது. தேர்வு முடிஞ்ச 3 மாதத்தில் அங்கே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள் இருக்குது. தேர்வுகள் கடுமையாக இருக்குது, நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ட்டு கோச்சிங் சென்டர் பல கோச்சிங் சென்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா விபரீத விளையாட்டில் இறங்கிட்டாங்க. இந்த கோச்சிங் சென்டருடைய விளையாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா விபரீதம். இப்படியெல்லாம் கோச்சிங் சென்டர் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சிங் சென்டர் இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், எங்களுக்கு மதிப்பெண்கள் வரல அப்படின்னா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ட்டு கோச்சிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் ரீ எக்ஸாம் வையுங்க அப்படின்ட்டு ஒன்றுமே ஒருத்தர் கூட பாஸ் பண்ணாத கோச்சிங் சென்டர் அவங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னா அதுதாங்க இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கோச்சிங் சென்டருடைய போராட்டத்திற்கு மதிப்பு கிடைக்கப்படுமா? கோச்சிங் சென்டருடைய போராட்டத்தில் யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும்? மறுதேர்வு நடக்கக்கூடிய அவல நிலை இருக்கா இல்லையா, எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறுதேர்வு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் டிஎன்பிஎஸ்சியால் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறதுனால ரிசல்ட் விரைவில் பப்ளிஷ் செய்யப்படுகிறது. ஸோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு எவ்வளவு சீக்கிரம் வெளியிடப்படுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வெளியிட போகிறாங்க. எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. நீங்கள் ரிசல்ட்டுக்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். முடிஞ்ச உடனே சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாம் இருக்கும். சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பேர்த்துக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் ரெடியாக இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மார்க் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓரளவிற்கு இந்த கட் ஆஃப் பேசிக்ஸோடைய மதிப்பெண்கள் நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த கட் ஆஃப் பேசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 165, பெண்களுக்கு 162, சிவி செலெக்ஷன் 163, எக்ஸ் சர்வீஸ் 160, டெஸ்டிடியூட் 160, அதர்ஸ் 160, பிஎஸ்டிஎம் 155ங்க. அடுத்து பேசிக் கம்யூனிட்டியை பார்க்குறப்ப 26%, ஆண்களுக்கு 155, பெண்களுக்கு 150, சிவி செலெக்ஷன் 153, எக்ஸ் சர்வீஸ் 148, டெஸ்டிடியூட் 148, அதர்ஸ் 148, பிஎஸ்டிஎம் 145ங்க. பிசி முஸ்லீம் ஆண்களுக்கு 156, பெண்களுக்கு 155, சிவி செலெக்ஷன் 155, எக்ஸ் சர்வீஸ் 150, டெஸ்டிடியூட் 150, அதர்ஸ் 150, பிஎஸ்டிஎம் 148ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு 140, சிவி செலெக்ஷன் 143, எக்ஸ் சர்வீஸ் 138, டெஸ்டிடியூட் 138, அதர்ஸ் 138, பிஎஸ்டிஎம் 135ங்க. எஸ்சி கேட்டகரி பார்க்குறப்ப 15%, ஆண்களுக்கு 140, பெண்களுக்கு 135, சிவி செலெக்ஷன் 137, எக்ஸ் சர்வீஸ் 131, டெஸ்டிடியூட் 130, அதர்ஸ் 130, பிஎஸ்டிஎம் 130ங்க. எஸ்சிஏ கேட்டகரி ஆண்களுக்கு 128, பெண்களுக்கு 125, சிவி செலெக்ஷன் 125, எக்ஸ் சர்வீஸ்மேன் 125, டெஸ்டிடியூட் 125, அதர்ஸ் 125, பிஎஸ்டிஎம் 125. அடுத்து எஸ்டி 1%, ஆண்களுக்கு 125, பெண்களுக்கு 120, சிவி செலெக்ஷன் 120, எக்ஸ் சர்வீஸ்மேன் 120, டெஸ்டிடியூட் 120, அதர்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 120ங்க. இந்த மதிப்பெண் குரூப் 4ல் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு கிடைக்கும். இதிலேருந்து 5 மதிப்பெண்கள் குறைவதற்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கே தவிர மதிப்பெண்கள் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அதிகபட்சமாக செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் 100% குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பெற்றுக்கலாம். ஸோ மறுதேர்வுக்கெல்லாம் பேச்சே கிடையாது, கவலையை விடுங்க. டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, அது மட்டுமே கிடையாது குரூப் 4ல் என்ன கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அளவில்லாமல் ஓயாமல் கோச்சிங் சென்டர்களால் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு உடனடியாக வெளியிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரூப் 4ல் எல்லோருக்குமே ரிசல்ட் வச்சுருவாங்க. அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து கவுன்சிலிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. என்ன தகவல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துட்டுருக்கு. ஸோ குரூப் 4ல் கூடுதலாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றதையும் பார்க்கலாம். பல கோடிகளை கல்லா கட்டும் கோச்சிங் சென்டர்களால் மாணவர்கள் தேர்ச்சி அடைகிறார்களா, உண்மையான தகவல் என்ன பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய குரூப் 4 உடைய தேர்வுகள் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்றது. தேர்வு முடிஞ்ச 3 மாதத்தில் அங்கே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள் இருக்குது. தேர்வுகள் கடுமையாக இருக்குது, நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ட்டு கோச்சிங் சென்டர் பல கோச்சிங் சென்டர்கள் பார்த்திங்கன்னா விபரீத விளையாட்டில் இறங்கிட்டாங்க. இந்த கோச்சிங் சென்டருடைய விளையாட்டுகள் பார்த்திங்கன்னா விபரீதம். இப்படியெல்லாம் கோச்சிங் சென்டர் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சிங் சென்டர் இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், எங்களுக்கு மதிப்பெண்கள் வரலை அப்படின்னா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ட்டு கோச்சிங் சென்டர் பார்த்திங்கன்னா குரூப் 4ல் ரீஎக்ஸாம் வையுங்க அப்படின்ட்டு ஒன்றுமே ஒருத்தர் கூட பாஸ் பண்ணாத கோச்சிங் சென்டரு அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அதுதாங்க இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கோச்சிங் சென்டருடைய போராட்டத்திற்கு மதிப்பு கிடைக்கப்படுமா, கோச்சிங் சென்டருடைய போராட்டத்தில் யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், மறுதேர்வு நடக்கக்கூடிய அவல நிலை இருக்கா இல்லையா, எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறுதேர்வு பார்த்திங்கன்னா இனிமேல் டிஎன்பிஎஸ்சியால் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கறதுனால ரிசல்ட் விரைவில் பப்ளிஷ் செய்யப்படுகிறது. ஸோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு எவ்வளோ சீக்கிரம் வெளியிடப்படுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வெளியிட போகிறாங்க. எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் ரிசல்ட்டுக்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். முடிஞ்ச உடனே சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாம் இருக்கும். சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பேர்த்துக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் ரெடியாக இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக மார்க் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓரளவிற்கு இந்த கட் ஆஃப் பேசிக்ஸுடைய மதிப்பெண்கள் நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த கட் ஆஃப் பேசிக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 165, பெண்களுக்கு 162, சிவி செலெக்ஷன் 163, எக்ஸர்வீஸ் 160, டெஸ்டிடியூட் 160, அதர்ஸ் 160, பிஎஸ்டிஎம் 155ங்க. அடுத்து பேசிக் கம்யூனிட்டியை பார்க்குறப்ப 26%, ஆண்களுக்கு 155, பெண்களுக்கு 150, சிவி செலெக்ஷன் 153, எக்ஸர்வீஸன் 148, டெஸ்டிடியூட் 148, அதர்ஸ் 148, பிஎஸ்டிஎம் 145ங்க. பிசி முஸ்லீம் ஆண்களுக்கு 156, பெண்களுக்கு 155, சிவி செலெக்ஷன் 155, எக்ஸர்வீஸ்மேன் 150, டெஸ்டிடியூட் 150, அதர்ஸ் 150, பிஎஸ்டிஎம் 148ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு 140, சிவி செலெக்ஷன் 143, எக்ஸர்வீஸ் 138, டெஸ்டிடியூட் 138, அதர்ஸ் 138, பிஎஸ்டிஎம் 135ங்க. எஸ்சி கேட்டகரி பார்க்குறப்ப 15%, ஆண்களுக்கு 140, பெண்களுக்கு 135, சிவி செலெக்ஷன் 137, எக்ஸர்வீஷன் 131, டெஸ்டிடியூட் 130, அதர்ஸ் 130, பிஎஸ்டிஎம் 130ங்க. எஸ்சிஏ கேட்டகரி ஆண்களுக்கு 128, பெண்களுக்கு 125, சிவி செலெக்ஷன் 125, எக்ஸர்வீஸ்மேன் 125, டெஸ்டிடியூட் 125, அதர்ஸ் 125, பிஎஸ்டிஎம் 125. அடுத்து எஸ்டி 1%, ஆண்களுக்கு 125, பெண்களுக்கு 120, சிவி செலெக்ஷன் 120, எக்ஸர்வீஸ்மேன் 120, டெஸ்டிடியூட் 120, அதர்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 120ங்க. இந்த மதிப்பெண் குரூப் 4ல் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு கிடைக்கும். இதிலேருந்து 5 மதிப்பெண்கள் குறைவதற்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கே தவிர மதிப்பெண்கள் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அதிகபட்சமாக செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் 100% குரூப் 4 ரிசல்ட்டை பெற்றுக்கலாம். ஸோ மறுதேர்வுக்கெல்லாம் பேச்சே கிடையாது, கவலையை விடுங்க. டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.